ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மும்பையில் நல்ல சூப்பரான ஒரு ஏரியாவில் இருக்கிறேன். இந்த ஏரியாவில் எப்படி பைக்கில் பெட்ரோல் போடணும்ல வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னடா பெட்ரோல் போடாதெல்லாம் ஒரு வீடியோ எடுத்து போடுறானேன்னு நினைக்கிறீங்க. நான் கன்னியாகுமரியில் இருக்க நேரம்லாம் பெட்ரோல் போட போகிற நேரம் எப்போவுமே பெட்ரோல் பங்க் ஃப்ரீயாக தான் இருக்கும். ஸோ மார்னிங்காக இருக்கட்டும், ஈவினிங்காக இருக்கட்டும், என்ன பீக்காக இருந்தாலும் நீங்கள் போனீங்கன்னா ஒரு 2 to 3 நிமிஷத்தில் பெட்ரோல் போட்டு வெளியே வந்துடலாம். ஆனால் நான் மும்பையில் இதுவரை எல்லா பெட்ரோல் பங்க்லேயும் ஆல்மோஸ்ட் நான் எங்கெல்லாம் போகிறேன்னா அந்த எல்லா பெட்ரோல் பங்க்லேயும் பார்த்துருக்கேன். ஒரு மினிமம் 5 to 10 மினிட்ஸ் நீங்கள் பெட்ரோல் பங்கில் வெயிட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் பெட்ரோல் போட முடியும். ஏன்னா அவ்வளோ க்ரௌடு மும்பையில் இருக்குது. இப்போ நான் பெட்ரோல் போகக்கூடிய டைம் கூட மத்தியானம் தான் போகிறேன். இது ஒரு 12:30லேருந்து ஒரு 1:30 உள்ள கேப்பில் தான் நான் பெட்ரோல் போட போகிறேன். ஏன் நான் இந்த நேரம் சூஸ் பண்ணேன்னா, இந்த நேரம் கொஞ்சம் க்ரௌட் கம்மியாக இருக்கும். நம்ம போனால் ஒரு 2 to 3 மினிட்ஸில் பெட்ரோல் போட்டு வெளியே வந்துடலாம். மற்ற நேரம், அதாவது மார்னிங் இல்லை ஈவினிங் நீங்கள் போனீங்கன்னா இங்கே பெட்ரோல் போடுறதுக்கு க்யூவில் நின்று தான் ஆகணும். ஸோ மும்பையோட பாப்புலேஷன் கடைசியாக எடுத்த சென்சஸ் ரிப்போர்ட் படி 2 லட்சத்துக்கு அதிகமான பீப்புள் மும்பையில் இருக்காங்க. ஆனால் மும்பைன்னு சொன்ன உடனே மும்பை சிட்டிக்குள்ளே இருக்குன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. நான் இருக்கிறது மும்பைக்கு அவுட்டர். ஸோ நான் மும்பைக்கு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணோனாலே 1.5 hour ஆகும் சென்ட்ரல் மும்பைக்கு போகிறதுக்கு. ஸோ பைக்கில் போனால் இங்கே இருக்க டிராஃபிக்கு 2.5 hours கூட மேலே ஆகும். டிராஃபிக்னால் பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். ஸோ மார்னிங் 7:30 தாண்டிட்டுனா செம்ம டிராஃபிக்காக இருக்கும். மேக்ஸிமம் நிறைய ஆட்டோஸ் தான் இங்கே இருக்குது. ப்ளஸ் இன்னொன்று, டிராஃபிக் ரூல்ஸை நான் பார்த்த வரை 85% யாருமே மதிக்க மாட்டாங்க. ஒரு சிக்னலில் ரெட் லைட் போட்டு நின்னாலும் 1-2 பேர் கிராஸ் பண்ணி போயிட்டே தான் இருப்பாங்க. நம்ம இப்போ பெட்ரோல் பங்க் வந்துவிட்டோம். இந்த பெட்ரோல் பங்கில் பாருங்கள், எனக்கு முன்னாடி நிறைய பேர் நிற்கிறாங்க. ஓகேயா, 1 2 3 4 5 லைன், பைக்குக்கு மட்டும் 5 லைன் இருக்குது. அதுக்கு பின்னாடியும் 2 லைன் இருக்குது. பெட்ரோல் போட்டுட்டு நிற்காங்க. நான் பெட்ரோல் போட வர்றது இப்போ இதுக்கிட்ட போவேன். அதுக்கு பேக்லேயும் ஒரு லைன் இருக்குது. ஸோ ஒரு 6-7 லைன் இருந்தாலும் பைக்கு வந்துகிட்டே தான் இருக்கும், பெட்ரோல் போட்டு தான் இருக்கணும். நமக்கு வேறு ஹிந்தி ஒழுங்காக தெரியாது. ஸோ நம்ம இங்கிலீஷில் என்ன தான் கரெக்டாக நம்ம 200 ரூபாய்க்கு போட சொன்னாலும் 100 ரூபாய்க்கு போட்டுட்டு நான் போட்டுட்டேன்னுவான். ஸோ அதுவும் நம்ம வண்டி TN 75. இந்த TN பார்த்தோன்னே நம்ம ஹிந்தியும் தெரியாது ஒழுங்கா. அவன் கேட்பான், அழகாக கேட்பான், மதராசி ஒரு நக்கலாக கேட்பான். நம்ம கொஞ்சம் பேச்சு கொடுத்தோம். அன்னைக்கு பெட்ரோலு ஏமாந்தது தான். ஃபஸ்ட்டு நானும் இப்படி தான் 2 நாள் ஏமாந்துட்டேன். கையில் 500 ரூபாய் கொடுத்துட்டு 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போட சொல்லுவேன். அவன் என்ன பண்ணுவான்னா 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுக்கிட்டு கையில் 300 ரூபா அனுப்பிவிட்ருவான். ஃபஸ்ட்டு என்ன கவனிக்கல. 2வது தடவை பெட்ரோல் போனாரா கொஞ்சம் டவுட் பார்த்தா 100 ரூபாய்க்கு போட்டுட்டு நீ 100 ரூபா தானே சொன்ன அப்படின்னு. நான் இல்லை 200 ரூபா போட சொன்னேன்னு சொல்லிட்டு பரவ 100 ரூபாய்க்கு போட்டு பரவ பேலன்ஸ் 300 ரூபா வாங்கிட்டு வந்திருக்கு. ஸோ அதுலேருந்து இப்போ கொஞ்சம் உஷார். பெட்ரோல் போட நேரம் மட்டும், அதுவும் மத்தியான நேரம் போயிடுவேன். அப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், ஈஸியாக போட்டு வந்துடலாம்.